கதைக்கான சொந்தக்காரர் இயக்குனர் திரு ஏகேஎஸ் ஜோதி அவர்களை பேச அழைக்கிறேன். எந்த இடத்துல இருக்கிற, அதாவது இந்தியாவில் இருக்கிற கதாநாயகன் அனைவருக்கும் பயிற்சி கொடுத்த ஆசான் அவரு. அதுல நாங்க பயிற்சி பெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. என்னன்னா, இன்னைக்கு அந்த இடத்துல பயிற்சி போனவங்க யாருமே சோழ போனது இல்லை. என்னைக்கெல்லாம் ஜெயிச்சுக்கணும். இது வரைக்கும் ஸ்டண்ட் யூனியன்ல இருக்காங்க ஒரு 600 பேர் 500 பேர் அவருடைய சிஷியனுக்கு தான் வந்து அந்த அளவுக்கு அந்த ஒழுக்கம்ன்றத அந்த பாடத்தை அவருடைய ஸ்கூல்ல தான் படிக்க முடியும். சிலம்பனாவே ஒழுக்கம். அதுல இவர் பயிற்சி பள்ளியில இன்னும் வெகு விமர்சையா பண்ணுவார். அது போல ஒரு மாஸ்டர், அவரையும் வணங்கிறேன். என்னன்னா, இதுல வந்து 2 குழந்தைங்க பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான், அவங்க மூடுகுடி பக்கத்துல. அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு கொஞ்சம் ஒரு 300 பேர்ல தேர்வு செஞ்சு 2 பேர் செலக்ட் பண்ணேன். ஒரு அதுல தனியாகவும் 500 பேர் நாங்க பயிற்சி அந்த கூடத்தெல்லாம் கட்டணும். அவங்களும் பயிற்சி கொடுத்துதான். பயிற்சி எப்படி கொடுத்தாங்கன்னா, சிலர் வந்து ஆங்கில வார்த்தைலாம் பயன்படுத்தி இருந்தாங்க. என்னன்னா, ஹெட் ரொட்டேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் வந்து பாண்டிய மாஸ்டர் கிளாஸ்ல நான் பசங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நோட்ஸ் பண்ணுவேன். அங்கதான் நான் பார்ப்பேன். மேல் வாரல், கீழ் வாரல், பக்கவாட்டு வாரல், தலைவெட்டு வாரல், அது தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவார். அதே போல பாத்தீங்கன்னா வீடு பாடம், இது லெசன் 1, லெசன் 2, லெசன் 3 எடுப்பாங்க மாஸ்டருங்க. அவங்க எப்படின்னா, இது வரைக்கும் குங்ஃபு ரொம்ப மாஸ்டருங்க எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா, அவங்க குங்ஃபு பயிற்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கரெக்டா பயிற்சி பண்ணியா மாஸ்டரா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த பயிற்சி வகுப்புலாம் இப்ப யாரும் போறதில்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பயிற்சி வகுப்புக்கு ஒரு தகப்பன் தான் போவாரு. எதுக்கு? பாக்ஸிங்கோ, கரெக்டோ, குங்ஃபு. ஆனா இப்ப அப்படி இல்லை. சிலம்பத்துக்கு ஒவ்வொரு அம்மாவும், அப்பா எங்க இருக்காரு தெரியாது, அம்மா தூக்கி பசங்களை தூக்கி வச்சுட்டு பயிற்சி பள்ளிட்டு போறாங்க. பயிற்சி முடிகிற வரைக்கும் அம்மா வெயிட் பண்றாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலையாயிடுச்சு. இது முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஆனா இப்பதான் சிலம்பம் ஃபர்ஸ்ட் பொறுமுறை சிலம்பம் வந்தது. இப்போ சிலம்ப விளையாட்டாக 1980 முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் மாற்றப்பட்டது. அப்படி இருந்த ஒரு நிகழ்வை இன்னைக்கு வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து இதுல சிலம்பத்துல பயிற்சி பண்ற பசங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் எல்லாமே ஈடுபாடு. அதாவது ஒவ்வொரு தெருவுலையும் 100 பசங்க கிட்ட சிலம்ப பயிற்சி பண்ற அளவுக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அது இந்தியா லெவல் போயிருக்கு. இந்தியா லெவல்ல இருந்து இன்னும் உலக அளவில் வரணும்ன்றதுதான் எங்களுடைய படத்துடைய கதையே. அதாவது படத்துடைய கதையில அதாவது படைபலம், பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் வெல்லுகின்ற ஒரு ஆசானதான் அந்த சிலம்பரசன் கேரக்டர் அஜித் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து ரொம்ப ஒருமையான கேரக்டர் தான் அந்த ஆதிஸ்ரீனி நடிச்சிருப்பாங்க. அவங்க அவ்வளோ, அதாவது அந்த கேரக்டரா மாறினாங்க. அதே போல தீனாவுடைய பொண்ணு வில்லியாக நடிச்சிருப்பா. அவ பேரு வந்து பிரதிஷா. அவளாம் சின்ன வயசுல மிரட்டி இருப்போம். அது போல ஒரு கேரக்டர் அதுமாதிரி பண்ணியிருக்கேன். அது போல இன்னும் சில விஷயங்கள் இந்த படத்துல பாத்தீங்கன்னா, நாங்க என்னுடைய லட்சியமே நான் வீட்டுல ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பேட்டி கொடுக்குறப்போ ஈஸ்வரி, எங்க ஒய்ஃப் பேர் ஈஸ்வரி, நான் எப்போ பேட்டி கொடுப்பேன், எப்போ கேமராமேன் எதிர நிற்பேன், அப்படியே அதாவது செவுத்தை இடிச்சு கத்துவேன். அப்ப சொல்லுவாங்க, என்னைக்குனால நீ ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒவ்வொன்றுக்கும் எனக்கு உண்டுதல் அந்த என் மனைவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சிலம்பம் படத்துல இது மட்டும் இல்ல, எவ்வளோ பல பிரச்சனைகளை கடந்துதான் இங்க வந்திருக்கோம். ஆனா நாங்க நினைச்சா போல படம் நல்லபடியா வந்திருக்கு. அதனால இந்த மெயினா எல்லாரும் பேரை சொன்னேன். ஆனா முக்கியமானவங்க உங்களை சொல்லல. ஏன்னா பத்திரிகையாளரும் ஊடகங்களும் நீங்க நினைச்சாதான் எங்களை வெளியே கொண்டு போக முடியும். உங்களுக்கு அனைவருக்கும் என் இறுதியான நன்றியை தெரிவிச்சுக்கின்னு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஓப் பண்ணுங்க. 100% வந்து திரையில வந்து பாருங்க. சிலம்பம் அப்படி ஒரு, அது சிலம்பத்தை பத்தி அவ்வளவு விலாவரியா சொல்லியிருப்போம் அந்த கதையில. அதனால எல்லாருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.